நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சொரியாசிஸ் நோய், இது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய கண்டிஷன் ஏதாவது சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? முதல்ல வந்து இந்த சொரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷனை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, அறிகுறிகளை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போது தோல் உரிகிற தன்மை வந்து மிகுதியாக வந்திருக்கும். இப்போ சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் வந்து இருக்கும். இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ்லேயும் நமக்கு தோல் உரிய ஆரம்பிக்கும். தோல் உரிஞ்சாலே அது சோரியாசிஸா? அப்படி கிடையாது. நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இப்போது ஒரு அலர்ஜி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோப் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த சோப் உபயோகப்படுத்தின பிறகு நமக்கு தோலில் இருக்கக்கூடிய, கையில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாமே உரிய ஆரம்பிக்குது. அப்போ அலர்ஜினால் அந்த தோல் வந்து உரிய ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து சோரியாசிஸ் ஆகுமா? அப்படி கிடையாது. ஸோ உடல் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோரியாசிஸ் வந்து ஏற்படுறவங்களுக்கு அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ நார்மலாக அலர்ஜியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதில் தோல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஸ்கின் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். அது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நாள் 7 நாட்களுக்குள்ளேயே அது தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் சோரியாசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். சில்வரி ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே டெக்ஸ்சரில் இருக்கும். அதே மாதிரி நமைச்சல் இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த பேச்சஸில் அவங்க பேஷண்ட்ஸ் வந்து சொரிய ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊசி முனையை வச்சு குத்துனா எந்த அளவுக்கு ரத்தம் கசியுதோ அந்த மாதிரி ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மற்ற கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகாது. காமனாக பார்த்துக்கிட்டோம், காமனான ஒரு அலர்ஜினால் தோல் உரியுதுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகாது. ஆனால் சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் ப்ளீடிங் ஆகும். ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு அறிகுறியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மீனோட செதில்கள் உரிகிற மாதிரி தோல் உரியும், அதே மாதிரி நமக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் எப்படி ப்ளீட் ஆகும்? அப்படியே ப்ரொஃப்யூஸ் ப்ளீடிங். அப்படியே ப்ளீடிங் வந்து டக்குன்னு வந்து வராது. அங்கங்கே அப்படியே டாட் டாட்டாக வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். இது ரெண்டும் முக்கியமான ஒரு சிம்டமாக இருக்குது. எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் சோரியாசிஸில் கூட எல்லாருக்குமே நமைச்சல் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் நமைச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக வந்து இச்சிங்கே வந்து இருக்காது. இந்த பேச்சஸ் இருக்கும், அதே மாதிரி தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதற்கு ப்ராப்பரான மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், மருத்துவம் முறையாக வந்து எடுக்கணும். இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் செதில் உதிர் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி காலாஞ்சகப்படை அப்படிங்கிற பெயர்லேயும் வந்து அழைக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மருத்துவத்தோட முதல் கோட்பாடு, நம்ம உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே. அந்த கழிவுகள் சேர நம்ம உடம்புல நோய் நிலை ஏற்படுது, வாத பித்த கபம் சமநிலையற்று காணப்படுது. அதனால் அதற்கேற்றாற்போல் நோய்கள் நமக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம உடம்புல ஒரு உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா வாதம் தான் முக்கிய பங்கு வகிக்குது. வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பித்தமும் கபமும் சமநிலையற்று காணப்படும். ஸோ அதற்கேற்றாற்போல் நோய்களும் பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றிட்டு ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவம் நாம் எடுக்கணும். நோயோட முதல் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கழிவுகள் தங்கியிருக்கும், அசுத்தம் தங்கியிருக்கும், டாக்ஸின்ஸ் இருக்கும். அது எல்லாமே பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சோரியாசிஸை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சைகள் கொடுத்து தீர்வுகள் கொடுத்துருக்கோம். சொரியாசிஸ் கண்டிஷனுக்கு மூலிகை மருத்துவத்தில் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர் மாவட்டம். சரி, யாருக்காக கேட்குறீங்க? என் மனைவிக்காக கேட்குறேன். என்ன வயதாகுது உங்களுக்கு? வயசு 65 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்மா. சொல்லுங்கள். மனைவிக்கு கழுத்து நிறைய மருவா இருக்குதுங்க, பூராம. சரிங்கம்மா. அது குழம்பு இருந்துகிட்டே இருக்கு, அதுக்கு என்ன கேட்கலாம்? சரி, ஓகே.
இந்த மரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் கண்டிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் இருக்குது. அது எக்ஸ்டர்னலாக பேக் மாதிரி போடும்பொழுது அது வந்து அப்படியே மறைய ஆரம்பிக்கும், அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா அதற்கு தொடர்ச்சியாக ப்ராப்பரான மூலிகை சிகிச்சைகள் எடுக்கணும். இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை கிடைக்கும். ஸோ அந்த காம்பை வந்து உடைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுட்டே வரலாம். இது வந்து சிவியாரிட்டி அதிகமாக இருக்குன்னா நம்ம ப்ராப்பராக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நேரில் வந்து பாருங்கள். நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், நான் ஜான். சொல்லுங்கள் சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான். உங்கள் வயது என்ன? வயசு 56. சரி, உங்கள் கேள்வியே கேளுங்க. வணக்கம். முட்டி வந்து வலி எடுக்கு. சரிங்க, 2 முட்டிலையும் வலி இருக்குங்களா? இல்லை, ஒரு முட்டியில் வலி எடுக்கு, நடக்க முடியல, நரம்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. சரிங்க ஐயா. அதாவது கொஞ்சம் வயதாகும் பொழுது நமக்கு எலும்புகளில் தேய்மானம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம்தான். இயற்கையாகவே தேய்மானம் நடைபெற ஆரம்பிக்கும். அதனால் வலிகளாக நமக்கு தெரியுது. இந்த தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த தேய்மானத்தை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? இதற்கு வெளிப்புற சிகிச்சைகளும் உள்ளுக்கு மூலிகை மருந்துகளும் எடுத்தால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். வலிகள் இல்லாமல் நம்ம வலி மாத்திரைகள்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வலி மாத்திரைகளில் தவிர்த்துட்டு வலிகள் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ மூலிகை மருத்துவம் 3 months நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு அமுக்குர சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 5 கிராம் காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு பசும்பாலை கலந்து வந்து எடுத்துக்கோங்க. நரம்புகள் நல்லா வலுவடைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நர்வ் அண்ட் டானிக் மாதிரி இது ரெகுலராக 3 months வந்து எடுங்க. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக ஒத்தடம்லாம் கொடுக்கணும். மசில்ஸில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே நம்ம சூடு ஒத்தடம் கொடுக்க கொடுக்க அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். வலிகள் உடனே குறைஞ்சிரும். இதற்கு நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு வாரம் சிகிச்சை எடுங்க. பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுங்க. நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பெயின் இல்லாமல் பார்த்துக்கலாம். நன்றி ஐயா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. பேசுறேங்க. எந்த ஊர்ல இருந்து? யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் பேசணும். உங்க வயது என்ன? 29 ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து தலையில பாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுங்க. அது அரிப்பு அதிகமா இருக்கும். அது கீழே வந்து ஒயிட்டா வந்து அதுக்கப்புறம் பிளாக்கா மாறிடும். சரிங்கம்மா. இது சொரியாசிஸ் அந்த மாதிரி டாக்டர் சொன்னாங்க மேடம். ஓகே. அரிப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. தலையில டேண்ட்ரஃபும் அதிகமாயிருச்சுங்க. சரிங்கம்மா. இது நம்ம சரி பண்ணிரலாமா டாக்டர்? ஓகேம்மா, கண்டிப்பா சரி பண்ணிடலாம். அதாவது ஆரம்ப கட்டை நிலையில் பொடுகு மாறி ஆரம்பித்து நமக்கு டேண்ட்ரஃப் நினச்சிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம மருத்துவரை பார்க்கும்பொழுது அது சோரியாசிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப்னு சொல்லி நிறைய பேர் வீட்டிலேயே வேறு ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வீட்டிலே நிறைய வைத்தியம் வந்து மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது என்ன காரணம்? இது பொடுகுதானா இல்லை வேறு ஏதாவது தோல் பிரச்சனையாங்கிறத நம்ம ப்ராப்பராக அறிஞ்சு அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஆம்பூரில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பாருங்கள். இப்போதைக்கு வெட்பாலை தைலம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கே உபயோகப்படுத்துங்க. ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவம் எடுத்தாலே இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். நம்மளுடைய மருத்துவமனையில் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம எளிய மூலிகை மருந்துகள் கொடுத்து நம்ம 4 தலைமுறைகளாக நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பயப்பட வேண்டாம், நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் சத்யா பேசுகிறேன், பொள்ளாச்சிலேருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 23 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு 1 இயராகவே இருக்குது. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஒயிட் கலராக லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு கையில். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. சரிங்கம்மா. தலையிலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. தலை சீவனா பொடுகு மாதிரி அப்படியே வெள்ளையாக கொட்டுது. சரிங்கம்மா, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க. பாடியில் ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டாக இருக்கும். அது கீறினாலும் அப்படியே உதிரும் பவுடர் மாதிரி. சரிங்கம்மா. ஒரு சில டைமில் பிளட் எல்லாமே வரும் டாக்டர். சரிங்கம்மா. ஸோ இந்த கண்டிஷன் இப்போ சோரியாசிஸோட கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் அறிகுறிகளாக இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவம் எடுக்கணும். அப்போ தான் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். திரும்பவும் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில்
திரிபலா சூரணம் அப்படிங்கிறது கிடைக்கும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் வாங்கிக்கோங்க. சம அளவு எடுத்துக்கணும். ஸோ இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. இதற்கு 1/4 பங்கு வந்து நுணா இலை, பொடுதலை இலை, இது நிழலை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலும் நைட்டும் வந்து ஒரு 5 கிராம் வெந்நீரில் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டே வரலாம். இதில் வந்து நல்ல பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகும். மோஷன் வந்து நல்ல ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கலாம். நம்முடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு டானிக் கொடுக்குறோம். அதாவது பிளட் பியூரிஃபிகேஷன் டானிக் கொடுக்குறோம். இது ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தாலே சரியாயிடும். வெளிப்பிரயோக தைலமும் மூலிகை குளியல் பொடி இது எல்லாமே கொடுக்குறோம். ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், சரி பண்ணிக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சரஸ்வதி, புதுக்கோட்டை. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 63. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. மேடம் வணக்கம் மேடம். எனக்கு மூக்குல இந்த 2 சைட்லயும் முள்ளு மாதிரி அப்பப்ப வந்து போகுது மேடம். சரி, வலி இருக்கா? அது வலினா ஒண்ணும் இல்ல. அதாவது நம்ம வேற ஏதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் வலிக்கும். மற்றபடி வலி ஒண்ணும் கிடையாது. அது முள்ளு மாதிரி இப்படி நீட்டி இருக்க மாதிரி இருக்கும் 2 சைடுமே. அது அடிக்கடி வந்து போகுது. பச்சரிசி பாலும் வைக்கிறேன் சமயத்துல. சரிங்கம்மா. ஆமா. அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து கையில வந்து மேடம் எல்போக்கு கீழே வந்து இந்த வெயில் வாசல்ல ஏதாவது வெயில்ல செடி தண்ணி போட்டு வந்து அப்படியே பிளாக்கிஷா ஆயிடுது மேடம். சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்குங்களா? வெயில் பட்ட உடனே இருக்கா இல்ல எல்லா இடத்துலயுமே வெயில் எங்கெல்லாம் படுது? அந்த எல்போக்கு கீழே மட்டும். சரி, ஓகே. அந்த இடத்துல அரிப்பு இருக்கா? அரிப்புல ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷா சேடியா இருக்குது. சரிங்கம்மா, நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மூக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மூக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நமக்கு உள்ள வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுட்டில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ரொம்ப ஆயில் ஐட்டம் வந்து எடுக்க வேண்டாம். அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு முறை ரொட்டீன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. அதே மாதிரி நம்ம வெளிப்பிரயோகமாக திரிபலா பேக் வந்து போடுங்க. திரிபலா பவுட்ரு வந்து கிடைக்கும். அது நீங்கள் ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அம்மான் பச்சரிசி பால் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுருவோம், அப்படி இல்லை. ரெகுலராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாயிடும். ஒரு முறை நேர்லேயும் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்போ ஜாயிண்ட்டில் சொல்கிறீங்க இந்த பிக்மெண்டேஷன் வருது அப்படின்னு சொல்லி, வேறு ஏதாவது தொந்தரவுகள்னால ஸ்கின் ப்ராப்ளம்னால ஒரு சிலருக்கு கரப்பான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு அதில் அரிப்பே இல்லாமல் அந்த பிளாக் கலரில் வரும், பிக்மெண்டேஷன்ஸ் வரும். ஸோ அதுவாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மகாலட்சுமிங்க. நான் ஓசூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பாட்டிக்கு முட்டு வலி இருக்குங்க. என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 62 வயசு ஆகுதுங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா. வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க. பாட்டிக்கு 3 வருஷமா மூட்டி வலி இருக்குதுங்க. சரி. உட்கார்ந்தா எந்திரிக்கவே முடியறது இல்லைங்க. சேர்லயே உட்கார முடியறது இல்லைங்க. சரி. கீழே உட்கார்ந்தாலும் எந்திரிக்க முடியறது இல்லைங்க. சரிங்கம்மா. அதாவது இப்போது வயதாகும் பொழுது எலும்புகளில் தேய்மானம் நடைபெறும். ஆனால் முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வயதானவங்க கூட ஒரு 80 வயதில் இருக்கிறவங்க கூட நல்ல வேலைகள் வந்து செய்வாங்க. நல்ல சுமை தூக்கி 1 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட எல்லா ஜாயிண்ட்டும் வந்து ஆரோக்கியமாக இருந்தது. உணவு பழக்க வழக்கங்கள், உடல் உழைப்பு, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய தவறுகள் செய்கிறோம். உணவுகள் சத்தான உணவு எடுத்தாலும் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதுனால சத்து குறைபாடு நமக்கு ஏற்படுது. உடல் உழைப்பு, ஜாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வலி இருக்குது அப்படின்னா பொதுவாகவே என்ன பண்ணுவோம்? எனக்கு இந்த இடத்துல வலி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் இருந்துருவோம். அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறதே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அந்த வலி இருக்கிறதுனால, ஓய்விலே இருக்கிறதுனால, மூட்டுகள் அசைவுகள் கொடுக்காமல் இருக்கிறதுனாலேயே அங்கே பெயின் ரொம்ப அதிகமாகிடும், ஸ்டிஃப்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் கண்டிப்பாக வயதானவங்களாக இருந்தால் கூட சரி, 1 மணி நேரமாவது நடைப்பயிற்சி பண்ணணும். எல்லா மூட்டுகளும் அசைவு கொடுக்குற மாதிரியான ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணால் கூட போதுமானது. ரத்த ஓட்டம் நல்லா சீராக போக ஆரம்பிக்கும். உடல் பலவீனம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அவங்களோட ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனைக்கு அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க. பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்தாலே அவங்களுக்கு சரியாயிடும். கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு அவங்க நரம்புகள், தசைகள், தசை நாறுகள், எலும்புகள்,
சத்து குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அது எல்லாமே வலுவடையக்கூடிய மெடிசன்ஸ் கொடுத்தாலே அவங்களுக்கு நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பஞ்சகர்ம சிகிச்சை கட்டாயம் அவங்க எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து அழைச்சிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட பேர் கோமலா மேம். எந்த ஊர்லேருந்து? நான் விழுப்புரம்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? 30 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ஒரு 2 இயர்ஸாக இருந்திருக்கு டாக்டர். சரிங்கம்மா. தும்பல் வந்துட்டே இருக்கும், ரொம்ப தூரம் நடந்த மூச்சு வாங்கும். சரி, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை டாக்டர், போனோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர். சரிங்கம்மா. அதாவது இதற்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது நாள்பட்ட சளி பிரச்சனை நமக்கு மாற ஆரம்பிக்குது. உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்திட்டோம்னாலே திரும்பவும் இந்த சளி பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான சூரணங்கள் கொடுக்குறோம். ஸோ காலையில் நைட்டும் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை பொடியை வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதற்கு கூட கஷாயங்களும் வெளிப்பிரயோகமாக தைலங்கள் எல்லாமே கொடுக்குறோம். இது ரெகுலராக ஒரு 3 months மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். இந்த 3 monthsல உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் அன்றாடம் வந்து வெளியேறக்கூடிய மருந்துகள் வந்து கொடுக்குறோம். மலமிளக்கி சூரணம் வந்து கொடுக்குறோம். இதெல்லாம் ரெகுலராக ஒரு 3 months எடுக்கும் பொழுது கழிவுகள் வெளியேற உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். அதே மாதிரி கோழைகளும் வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள் கொடுப்போம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு திப்பிலி ரசாயனம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்ட பிறகு இதை எடுத்துகிட்டே வாங்க. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சைனசைட்டிஸ் பிரச்சனைகள், நாள்பட்ட சளி பிரச்சனைகள், அடுக்கு தும்மல் வந்துட்டே இருக்குது, தலைவலி, தலைபாரம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மருந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். நம்முடைய மருத்துவமனையில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். 3 months ட்ரீட்மெண்ட் எடுக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என்னோட பேர் காவியா. எந்த ஊர்லேருந்து? கரூர்லேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அண்ணனுக்காக கேட்குறேன். என்ன வயதாகுது? அவனுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள். அண்ணா வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபா. சரிங்கம்மா. அவங்க வந்து ரெகுலராக உட்காந்துட்டே இருக்காங்க. அது மாதிரி பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால L4 L5ல வலி இருக்கு சொல்லிட்டு பார்த்தப்ப டிஸ்க் பல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு பெயினாக இருக்கு, கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அவங்களுக்கு. சரிங்கம்மா. அதாவது இதற்கு பார்த்தீங்கன்னா மருந்துகள் இல்லாமல் பஞ்சகர்ம சிகிச்சையில் சரி பண்ண முடியும். தொடர்ச்சியாக ஒரு 15 times வந்து பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். வஸ்தி முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக கடிவஸ்தி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பைனல் கரெக்ஷன் சொல்லக்கூடிய சிகிச்சைகளும் எடுத்தாலே ஈஸியாக சரி பண்ணிடலாம். மெடிசன்ஸே இல்லாமல் சரி பண்ண முடியும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கரூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சந்தியா மேடம். நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் பேசணும். உங்கள் வயது என்ன? 26. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். இன்னும் எனக்கு வெள்ளப்படுது மேடம். சரிங்கம்மா. எத்தனை மாசமா இருக்கு மேடம்? எனக்கு அந்த பிரச்சனை ஒரு 2-3 வருஷமாவே இருக்கு. சரி, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு தனியாக எடுக்கல மேடம். அது பீரியட் டைம் முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி படும் மேடம். சரி. அடிவயிறு ரொம்ப வலிக்கும், 1 வாரம் வரைக்கும் படும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். சரிங்கம்மா. ரொம்ப உடம்பு வெயிட்டுமே வந்து ஏறாம கம்மியாவே இருக்கு. ஓகேம்மா. அதாவது வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பெண்களுக்கு இருக்குது. அது வந்து அலட்சியமாக விட்டுடுறாங்க. எது வந்து நார்மல், எது வந்து வெள்ளைப்படுதல் குறிய நோயில் இருக்கோன்றதே தெரியாமல் இருக்குது. அதாவது மாதவிலக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியும் 2 நாட்களுக்கு பின்னாடியும் மாதவிலக்கு முடிந்த பிறகும் வெள்ளைப்படுதல்ன்றது நார்மலான விஷயம். அதே மாதிரி நார்மல் டேஸ்லேயும் மைல்டாக வந்து டிஸ்சார்ஜ் இருக்கிறது நார்மல் தான். அதை தாண்டி நமக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகிற மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகணும். ஸோ உடல் பலவீனம் ஆகிடும், ரொம்ப சோர்வாயிடும், வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க, இடுப்பு எலும்புகளில் பயங்கரமாக வலிகள் இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த மாதிரி எல்லா அறிகுறிகளும் இருக்கும். ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்முடைய பாரம்பரியமான மூலிகை மருத்துவத்தில் உடல் சூடு, உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது. உடல் வெப்பம் குறைக்காமல் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை தீர்வுகள் கிடைக்காது. வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணும். இந்த 1 வாரம் மட்டும் ஒரே முறை மட்டும் எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு விட்டுறக்கூடாது. வாரம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஸோ அப்படி ரெகுலராக பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாதாம் பிசின் ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ பாதாம் பிசின் வந்து நைட்டு ஒரு 2லேருந்து 3 பீஸ் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் வெறும் வயிற்றில் பாலில் பசும்பால்லையோ இல்லை மோர்லேயோ கலந்து குடிக்கலாம். இல்லை இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கணும் அப்படின்னா கற்றாழை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி அதில் வந்து இந்த பாதாம் பிசினை கலந்து குடிக்கலாம் வெறும் வயிற்றில். தொடர்ச்சியாக ஒரு 15 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கப்புறம் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த வெள்ளைப்படுதலுக்கும் நம்ம மூலிகை மருந்துகளே சரி பண்ணிகிட்ருக்கோம். நேர்லேயே வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல? என் பேர் சத்யபிரியா. நான் கிருஷ்ணகிரில இருந்து ஃபோன் பண்ணிருக்கேன். சரி, யாருக்காகமா? தாத்தாக்கு முடக்குவாதம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன வயதாகுதுமா? தாத்தாக்கு வந்து 72 ஆகுதுங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். ஒரு 4 வருஷமா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு முடக்குவாதம் ப்ராப்ளம். ஓகே, எத்தனை வருஷமா உங்களுக்கு டோட்டலா இருக்குமா? டோட்டலா வந்து 8 இயர்ஸ் கிட்ட இருக்கு. 8 இயர்ஸா இருக்கு. இப்போ வயது 22. 72. தாத்தாவுக்கு 72. தாத்தாவுக்கு 72 வயசு. சரி சரி. நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பார்த்துருக்கோம், நிறையவே பார்த்தோம், அது எதுவுமே கேட்கல. சரி. ஆயுர்வேதா இது மசாஜ் மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். சரி. அது அந்த டைமிங் மட்டும் நல்லா இருக்கு. மறுபடியும் நடக்கும் போதெல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. சரி. உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா. ரொம்பவே பெயின் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலியமாவே இது பண்ண முடியுமா? கண்டிப்பாம்மா, நம்மளுடைய மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு நம்ம சிகிச்சை முறைகளில் சரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு மருந்துகளே இல்லாமல் வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நம்ம க்யூர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து பார்க்கணும், வாதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இதற்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் முறையாக எடுக்கணும். இப்போ முடக்குவாதம் அப்படின்னும் பொழுது வாதம் சமநிலைமைக்கு வர வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும். நம்மளுடைய மருத்துவமனையில் ஒரு சிறப்பான டானிக் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய டானிக்ஸ் வந்து கொடுக்குறோம். இது ரெகுலராக அவங்க 3 to 6 months எடுக்கணும். முடக்குவாதம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் அப்படின்னு கொண்டு வர முடியும். நோய்க்கான முதல் காரணம் நம்மளுடைய சமநிலையற்ற வாதம். வாதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரியான மெடிசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதற்கடுத்து ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். வாத நீர்கள் மூட்டுகளில் தங்கியிருக்கும். ஆமவாதம் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆமவாதம் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள் முறையாக எடுக்கணும். எடுத்தால் கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். உணவில் வந்து கிழங்கு வகைகளை தவிர்க்கணும். அளவுக்கு அதிகமாக புளிப்பு சுவை எடுக்கக்கூடாது. முடக்கற்றான் கீரை முடக்குவாதம்க்கு அருமையான ஒரு மருந்து. ஸோ உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். கஷாயம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை துவையல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு அவர் நேரில் அழைச்சிட்டு வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. இன்பேஷண்ட்டாக நம்ம அட்மிஷன் பண்ணி சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சைகள் அழைச்சிட்ருக்கிறதுனால முடக்குவாதத்தை நம்ம குணப்படுத்த முடியும். வீல் சேரில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இயல்பாக நடந்து போவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நேரில் அழைச்சிட்டு வாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நித்யா. எந்த ஊர்ல இருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாக்காக தான் கேட்கணும். அம்மாக்கு வயசு 55 ஆச்சு. ஓகேமா, தொடர்ந்து உங்க கேள்வி கேளுங்க. ஆஸ்மா பிரச்சனை ஒரு 15 வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. முதல்ல வந்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க. சரி. ஒரு 5 வருஷத்துக்கிட்ட மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அது வந்து இன்ஹேலர்ல முதல்ல வந்து ஒரு மாத்திரை காலையில போட்டாங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லா இருக்கும். சரி. இப்பெல்லாம் அதிகமாவே இருக்கு. காலையில ஒரு தடவை யூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் நைட் ஒரு தடவை யூஸ் பண்றாங்க. சரிங்கம்மா. அதுவும் சரியா கேட்க மாட்டேங்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆனா அதிகமா அவங்களுக்கு ஆஸ்மா வருது. சரிம்மா, ஓகே. அம்மா இதை சரி பண்ணிடலாம். மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லுவோம் 3 மாதம் வரைக்கும் எடுக்கணும், 6 மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக இடைவிடாமல் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் ப்ராப்பராக எடுத்தால் கண்டிப்பாக இன்ஹேலர் இல்லாமல் நம்மளால் குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான பயிற்சி முறைகளோடு சேர்த்து நம்ம உள் மருத்துவம் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது தலையில் நீர் கோர்த்துருக்கோம், கோழை கோர்த்துருக்கோம், கபம் வந்து இருக்கும். அதே மாதிரி நுரையீரலையும் கபம் தங்கி இருக்கும். அது எல்லாமே நம்ம வெளியில் கொண்டு வரணும். இந்த சுவாச குழாய்களில் கோழைகள் தங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த டைமில் இன்ஹேலர் எடுக்கும்போது நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். திரும்ப மெடிசனோட பவர் குறையும் பொழுது திரும்பவும் அந்த பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த கோழைகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டாலே நுரையீரல் வந்து நமக்கு நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். பிராணாயாம பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம். இதற்கு நசியம் சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகள் அளிப்போம்.
பற்றுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸு, வேதி பிடித்தல், தூபபானம் இப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள்லாம் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இப்பொழுதைக்கு ஆடாதோட இலை கஷாயம் வந்து கொடுங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஆடாதோட இலைகள் ஒரு 8லேருந்து 10 இலைகள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 60 ml கஷாயம் மாதிரி பண்ணி தேன் கலந்து அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு கண்டினியூஸாக ஒரு 2 to 3 months வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இந்த ஆடாதோடை கஷாயம் வந்து சளியை கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு நல்ல மூலிகை மருத்துவம் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு காய்ச்சல் வந்திருக்கும், அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிளட்டில் வந்து அவங்களுக்கு இந்த கிருமிகள் இருக்கும், அது எல்லாமே இந்த ஆடாதோடை கஷாயம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். தொடர்ச்சியாக 3 months வந்து எடுக்கணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க, என் பேர் அமுதா. எந்த ஊர்ல இருந்துமா? மயிலாடுதுறையில இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணுங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயது வந்து 24 ஆச்சுங்க. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. சரிங்கம்மா. ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேம்மா. எனக்கு வந்து லாஸ்ட் 2 வருஷமாவே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு. சரி. அது மீறி பீரியட்ஸ் வந்தாலும் வந்து கொஞ்சமா தான் வரும். சரி. கருப்பு கருப்பா மட்டும்தான் படும். சரிங்கம்மா. ஏன் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்தனால பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு போனா கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி. ஒரு கட்டி வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் மிடில்ல வந்து ஒரு சின்ன கட்டி 11 mm இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இது ரொம்ப வலியா இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு. அது மீது அந்த கொஞ்சம் ப்ளீடிங் போகும்போதும் கை காலெல்லாம் வந்து குடையுது, அப்படியே கை கால் எல்லாமே ரொம்ப குடையுதுங்க. சரிங்கம்மா. வலி அதிகமா இருக்கு, ரொம்ப வந்து வெயிட் அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரிங்கம்மா. இது வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் வெளியே ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க. அது சரியாகல. மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதே சைஸ் தான் காமிக்குது. ஆனா மெடிசன் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் அளவுக்கு பரவாயில்ல. சரிங்கம்மா. வலி இல்லாத மாதிரி நார்மலா இருக்கு. அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணா மறுபடியும் வலியாகுது. மறுபடியும் இன்னொரு டைம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதோட அளவு மாறவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. சரிங்கம்மா. வலி இருக்கு அப்படின்னா வெறும் மாத்திரைகள், வலி மாத்திரைகள் மட்டும் போட்டா கேட்காது. அந்த கட்டியை கரைத்து வெளியில கொண்டு வர அளவுக்கு சிகிச்சைகள் நம்ம முறையாக எடுக்கணும். எல்லா நோய்களுக்கும் நம்ம சிம்டம்ஸ், நோயோட அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்தால் நமக்கு தீர்வுகள் காண முடியாது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸோட நேரில் வாங்க. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே இந்த கட்டியை மாதவிலக்கில் கரைத்து வெளியில் கொண்டு வர அளவுக்கு சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமிங்க. எந்த ஊர்லேருந்துமா? கோயம்புத்தூர்லேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது? வயது 49. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கள். மூல பிரச்சனை இருக்குதுங்க. சரிங்க. அது வெளிமூலம் மாட்டு இருக்குதுங்க. பாத்ரூம் போகிற இடத்துல லேசா வலியாயிட்டே இருக்குதுங்க. சரிங்க. எவ்வளோ நாளாக இருக்கு? அது இருக்குதுங்க, 1 வருஷமா இருக்குங்க. அது ஒவ்வொரு டைம் வலியாகும், ஒவ்வொரு டைம் வலியாகிறது இல்லைங்க. சரி, கொஞ்சம் வீக்கா வந்திருக்குங்க. சரி, ஓகே. நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இதற்கும் சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங்கில் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணாமல் விட்ட நிலையில தான் அது உள் மூலமாக மாறும். அதையும் நம்ம சிகிச்சை எடுக்காமல் விட்டவங்களுக்கு தான் வெளி மூலம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேருக்கு வந்து ரத்தம் கசியும். ஒவ்வொரு முறையும் மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். எப்படி எவ்வளோ ப்ளீடிங் ஆகுதுன்றது அவங்களுக்கே தெரியாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை, உடம்புல வந்து ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடுத்த நோய் நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், மலச்சிக்கல் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு அறிகுறிகள் நமக்கு தெரியுது, பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக மருத்துவரை அணுகணும். நீங்கள் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணாமல் விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது. இது நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் முறையாக எடுக்கணும், அப்போ தான் இதை சரி பண்ண முடியும். மோஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் வந்து கொடுப்போம். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே திரிபல மாத்திரை நைட்டு மட்டும் 2 மாத்திரை எடுத்துக்கிட்டே வாங்க. துத்தி இலை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் வெந்நீரில் 5 கிராம் கலந்து குடிங்க.
இதற்கு வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து கொடுக்குறோம். மூலிகை தைலங்கள், அதே மாதிரி மூலிகைகள் இலைகள்லாம் வச்சு நல்லா கட்டு மாதிரி அந்த இடத்துல போட முடியும். அந்த வீக்கங்கள்லாம் கரைந்து வர அளவுக்கு சிகிச்சை முறைகளும் இருக்குது. சிட் பாத் வந்து எடுக்கணும். அதாவது ஒரு பேசினில் வந்து சுடு தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அந்த இடம் படுற மாதிரி சிட் பாத் பண்ணணும். அப்படி இல்லை திரிபலா சூரணம் வந்து இருக்கும், அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதையும் வந்து சிட் பாத் மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு 2-3 சிகிச்சைகள் நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது இதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நம்முடைய மருத்துவமனையிலும் இதற்கு சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பரமசிவம். எந்த ஊர்லேருந்து சார்? சிவராசி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது? வயது 64. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. பரமசிவம். அங்க உங்கள் கேள்வியை கேளுங்க சார். டாக்டர் பேசிட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம். நீங்க பேசுறது கேக்குது, உங்க கேள்வியை கேளுங்க. இருமல் ரொம்ப நாளா இருக்கு. ஓகே. இருமல் சளி, இருமல் போதெல்லாம் சளி வருது. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நார்மல் சளி தான் அப்படிங்கிறாங்க. சரிங்க. மூச்சு இழுத்து விட சிரமமா இருக்கா? சளி வருது. மூச்சு இழுத்து விட கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே. இந்த இருமல்ன்றது வறட்டு இருமல் மாதிரி இருக்கா இல்லை நெஞ்சில் சளி இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ வரும்போதெல்லாம் வருது மேடம், சளி நிறையா வருது. சரிங்க, நான் சொல்கிற வைத்தியம் வீட்டில் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும். அப்படியும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 2 மாதம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே சரி பண்ண முடியும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் வாங்கிக்கோங்க. சம அளவு எடுத்துக்கோங்க. லேசாக பவுட்ரு பண்ணிவிட்டு கஷாயம் மாதிரி போட்டு நைட்டு தூங்க போகும்போது குடிங்க. ஸோ அதாவது கஷாயம் அப்படிங்கிறது ஒரு 30 ml. இதை திரிபலா வந்து கஷாயம் மாதிரி போட்டால் இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நைட்டு தூங்க போகும்போது குடிக்கும் பொழுது கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே. ஸோ இது ரெகுலராக நீங்கள் திரிபலா வந்து கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து திரிகடுகு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை சாப்பிட்ட பிறகு வந்து எடுத்துக்கிட்டு வாங்க. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இந்த திரிகடுகு மாத்திரையை வந்து சாக்லேட் மாதிரி நீங்கள் நல்லா சுவைச்சி சாப்பிடலாம். உமிழ்நீரோட கலந்த பிறகு விழுங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு இருமல் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ இருமல் இருக்குன்னா இதை நீங்கள் இந்த மாத்திரையை நீங்கள் நல்லா சுவைச்சி சாப்பிடும் போது உடனே இருமல் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஒரு 3 மந்த்ஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் ஒரு 2 நாட்கள் நல்லா வேதி பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இந்த இருமல் அப்படிங்கிறது நிறைய காரணங்கள் வந்திருக்கு. அலர்ஜினால இருமல் வரும், உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது அப்படின்னாலும் இருமல் அதிகமாக இருக்கும். இதற்கான காரணங்கள் என்னங்கிறத நாடி பரிசோதனை செய்து சிகிச்சை முறைகள் அளிப்போம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நசியம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இது ரெகுலராக ஒரு 5 சிட்டிங்ஸ் எடுத்தால் உங்களுக்கு சரியாயிடும். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு பிருந்தா. எந்த ஊர்லேருந்துமா? கும்பகோணத்துல இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க சித்திக்காக பேசுவோம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 41. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். இப்ப எங்க சித்திக்கு வந்து 41 வயசு ஆகுது. அவங்களுக்கு இந்த 1 மாசமா பார்த்தோன்னா இந்த சளி பிரச்சனை, அதாவது சைனஸ்ன்னு சொல்றாங்க. சரி. அது எப்படின்னா தூங்கி எழுந்தாலே பார்த்தோன்னா மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி ஆயிடுது. சரி. கொஞ்சம் லைட்டா வெளியே போனோம், டெஸ்ட் இல்ல வீட்டுல இருந்தா டெஸ்ட் பட்டாலே ரொம்ப அடுக்கு தும்பல் மாரி வந்து மூக்குல இருந்து நீர் வடியறது, தலைவாரம், இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை அதிகமா இந்த 1 மந்தா ரொம்ப அதிகமா இருக்காங்க டாக்டர். சரிங்கம்மா, சரி பண்ணிடலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 மூலிகை சம அளவு எடுத்துக்கணும். இதற்கு 1/4 பங்கு ஓமம், குரோசானி ஓமம், லவங்கம், லவங்கப்பட்டை, ஏலம் இது எல்லாம் 1/4 பங்கு எடுத்துக்கணும். சம அளவு இல்லை, சுக்கு, மிளகு, திப்பிலி மட்டும் சம அளவு எடுத்துக்கணும். மீதி எல்லாம் இதற்கு 1/4 பங்கு எடுத்துக்கணும். லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணி சலித்து ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு 5 கிராம் எடுத்து தேனில் நல்லா குழச்சி நாக்கில் தடவிக்கணும். நல்லா சுவைச்சி வந்து சாப்பிடணும். உமிழ்நீரோட கலந்த பிறகு நம்ம உள்ளுக்கு விழுங்கணும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், கம்ப்ளீட்டாக சளி வந்து உங்கள் உடம்புலேருந்து வெளியேறிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தலையில் கோர்த்துருக்கக்கூடிய நீர்களை வெளியேற்றணும். அதற்கு
நீர்க்கோவை மாத்திரை அப்படிங்கிறதும் எளிதில் கிடைக்கும். அது வந்து மாத்திரையாக இருக்கும், அது உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது, வெளிப்புற சிகிச்சையாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 2 மாத்திரை எடுத்துக்கோங்க, வெந்நீர் போட்டு நல்லா குழச்சிக்கோங்க சந்தனம் மாதிரி. நெற்று பகுதிகளில், மூக்கில், இந்த கன்னத்தில் 2 பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாமே இது வெளியேற்றும். அதனால தான் நீர்க்கோவை. தலையில் இருக்கக்கூடிய நீர் கோர்த்து இருக்கும், அதை வெளியேற்றக்கூடிய மருத்துவம் தான் இது. இது வாரத்தில் ஒரு 2 நாட்கள் ஃபாலோ பண்ணணும். வேதி பிடித்தல்ங்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் சேர்த்து எடுக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரியாகலை அப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ் ஆகலைன்னா நம்முடைய மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மஞ்சு, நான் திருச்சி. ஓகேம்மா. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? பாப்பாக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா? பாப்பாக்கு 20 வயசு ஆகுது. பிசிஓடி ப்ராப்ளம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாட்களாக இருக்குது பிசிஓடி? பிசிஓடி ஒரு 6 மந்த்தா இருக்கு டாக்டர். 2 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பீரியட்ஸ் வருது, இர்ரெகுலரா இருக்கு. சரிங்கம்மா. டேப்லெட்ஸ்மே வெளில எடுத்துட்டாங்க, ஸ்கேன் பண்ணியுமே பார்த்தாங்க, நிறைய சிஸ்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 2 டேஸ் தான் அப்படி மென்சஸ் வந்தாலுமே ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி தான் ப்ளீடிங் இருக்கு. சரிங்கம்மா, அதாவது ஃபஸ்ட்டு உணவு முறைகளை நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். ஜங்க் ஃபுட்ஸ், இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகளில் இந்த பிசிஓடிக்கு நம்ம நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இதற்கு சிறப்பான ஒரு மூலிகை டானிக், அதாவது காலையில் வெறும் வயிற்றில் இந்த மூலிகை டானிக் எடுக்கும் பொழுது இந்த பிசிஓடி அந்த சிஸ்ட் எல்லாமே ரப்சராய் மென்சஸ் வழியாக வந்துடும். இப்போதைக்கு காலையில் வெறும் வயிற்றில் கழற்சிக்காய் சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து 2 கிராம் தேனில் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வெறும் வயிற்றில் கொடுத்துட்டே வாங்க. இரவு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி திரிபலா மாத்திரை 2 மாத்திரை கொடுத்துட்டே வாங்க. உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நீர்க்கட்டி நமக்கு ப்ராப்பராக வெளியேறணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். உடல் உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் மெடிசன்ஸு கரெக்டாக ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்த சிஸ்டெல்லாம் ரப்சராக வெளியில் வந்துடும். 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்கேன் பார்க்கும்போது நார்மலுக்கு வந்துடும். ஏன்னா கழிவுகளோட தேக்கத்தை வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால ஈஸியாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் சார், நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என்ன முருகன் மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? சீராப்பள்ளி மேடம், நாமக்கல் மாவட்டம். ஓகே, யாருக்காக கேட்குறீங்க சார்? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்ன? 45 மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். மேடம் எனக்கு ஒரு 5-6 வருஷம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிங்க. இப்போ கொஞ்சம் மருந்து மற்றெல்லாம் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் இப்போ பரவாயில்ல மேடம், பிரச்சனை அவ்வளோவா இல்லைங்க. சரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நாக்கில் நுனி நாக்கில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச்சில் 2 சைடும் சின்ன சின்ன கொப்பளை மாதிரி இருக்குது மேடம். சரிங்க. ஆனால் வந்து காரமாக சாப்பிட்டா காக்குது, மற்றபடி எந்த தொந்தரவு இல்லை. சரிங்க. அதை அந்த இது நல்லா இருக்குது, என்ன பண்ணலாம் மேடம்? ஓகே சார், அதாவது மாத்திரைகள், பவர்ஃபுல்லான மாத்திரைகள் சளி பிரச்சனைக்காக எடுத்திருப்பீங்க. அது வயிற்றில் புண்ணு இருக்கிறதுனால தான் வாயில் புண்ணு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றிட்டாலே வாயில் இருக்கக்கூடிய புண்ணுகள் வந்து ஆற ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மணத்தக்காளி கீரை வாரத்தில் 1 முறை எடுத்தால் போதுமானது. திரிபலா மாத்திரை புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. நைட்டும் காலையிலும் 2 மாத்திரை இந்த புண்ணு ஆறுற வரைக்கும் எடுத்துக்கிட்டே வாங்க. தேங்காய் பால், அது வீட்டில் வந்து தேங்காய் நல்லா கட் பண்ணி போட்டு இந்த பால் எடுத்து காலையில் ஒரு 60 to 80 ml வரைக்கும் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். உணவில் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அம்மான் பச்சரிசி மூலிகை கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் கீரை மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம். பல வருஷமாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த அம்மான் பச்சரிசி மூலிகை நம்ம நார்மலாக நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கலாம். எடுக்கும்பொழுது நல்ல அல்சர் வந்து டக்குன்னு வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். துத்தி இலை கிடச்சிது அப்படின்னா அதுவும் அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் தான். துத்தி இலையை வந்து நீங்கள் ஒரு 5 கிராம் நல்ல இலையை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு 5 கிராம் வந்து வெந்நீரில் கலந்தும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக ஒரு 3 to 4 months வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ தான் அந்த புண் வந்து ஆற ஆரம்பிக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையை அல்சர் சிரப் அப்படின்னு நம்ம சிறப்பான டானிக் கொடுக்குறோம். இது ரெகுலராக 3 months ஃபாலோ பண்ணணும். 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டானிக்கை வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்க சொல்கிறோம். இது எடுக்கும்போது அந்த புண்கள் எல்லாமே ஆற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். குணசுந்தரிங்க. எந்த ஊர்லேருந்துமா?
சென்னையில தாங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்குங்க வயசு 28 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். என் பையனுக்கு வயிறு தொப்பையா இருக்கு, கொஞ்சம் தொப்பங்க இருக்கு. அதனால சாப்பிட மாட்டேன்தான். லவங்கம் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தா அது குழந்தை பிறக்காதுன்றாங்கங்க. கொடுக்கலாமுங்களா லவங்கம்? சரிம்மா, லவங்கம் எதுக்காக கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க? என்ன பிரச்சனைக்காக? அவன் தொப்பை இருக்கு, தொப்பை குறையிறதுக்காக எம்சி ஸ்டொமக்ல கொடுக்கலாங்களா? சரி, ஓகே, நான் சொல்றத கவனிங்க. இப்போ அவங்க பசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க டாக்டர். சரி சரிங்கம்மா, எவ்வளவு நாட்களா இப்படி சொல்றாங்க? இப்ப இல்ல நான் இப்பதான் 2 வாரமா தான் சாப்பாடு எடுத்துட்டு போக சுண்டல் மட்டும் எடுத்துட்டு போறான் ஆபீஸ்க்கு. அப்புறம் ஈவினிங் சப்பாத்தி தோசை எதனா 1-2 சாப்பிடுறான். காலையில கோவக்காய் பொரியல் கொடுத்து அனுப்பிச்சேன். காலையில எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்குன்னு கேக்குறாங்க டாக்டர். அவங்க எவ்வளவு நாள் பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி டயட்ல இருக்கிறதால அவன் இன்னைக்கு பசிக்கல ஆபீஸ்ல, எனக்கு காய் கொஞ்சமா வையின்னு சொல்றான். சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க. ஃபஸ்ட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மோஷன் கழிவுகள் தேங்க நமக்கு பசி அப்படிங்கிற உணர்வு இருக்காது. அதனால் மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வயிறு தொப்பை அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால தான் வரக்கூடிய பிரச்சனை. அவர் எந்த டைமில் சாப்பிட்றாரு, எந்த டைமில் தூங்குறாரு, இதுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்திருக்காங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போது டயட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுவும் கரெக்டான முறையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சரி பண்ணால் தான் நமக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தொப்பை குறைய ஆரம்பிக்கும். இப்போ வெறும் லவங்கம் மட்டும் சாப்பிட்டா தொப்பை குறைஞ்சிருமா? அப்படி கிடையாது. அதே மாதிரி குழந்தையின்மை ஆகிடுமா? அப்படி இல்லை. எல்லாத்துக்குமே அளவுகோல்கள் அப்படிங்கிறது இருக்குது. மூலிகைகள் இருந்தால் கூட அதற்கும் அளவுகள் இருக்குது. அதனால் மருத்துவமனைக்கு அணுகணும். எதனால் அவருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை அளிக்கலாம். பொதுவான ஒரு கருத்து என்னென்னா, இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கொள்ளு என்ன பண்ணுங்கள், நல்லா வேக போட்டு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி அவருக்கு கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி பூண்டு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து கழிவுகளை வெளியேற்றி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாக போயிடும். நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. நேரில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.